நவகிரகங்களின் காரகத்துவங்கள். சூரியனின் காரகத்துவங்கள். உறவுகளில் சூரியனின் காரகம். தந்தை, தந்தையின் நிலை, திருமணத்திற்கு பின் மாமனார், ஆன்மீக தலைவர்கள், மூத்த மகன் போன்ற உறவுகளை குறிக்கும். உடல் உறுப்புகளில் சூரியனின் காரகம். இதயம், முதுகெலும்பு, உள் உஷ்ணம், ஒற்றை தலைவலி, கண்ணின் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, வலது கண், சித்தபிரமை ஏற்படுதல், தொண்டை மற்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள், தண்டுவடம், காலின் பெருவிரல் போன்றவற்றை குறிக்கும். தெய்வங்களில் சூரியனின் காரகம். சிவன், ஜோதி ரூபமான வழிபாடுகள், லிங்க வழிபாடுகள், ஆன்ம வழிபாடு. இடங்களில் சூரியனின் காரகம். வனவாசம், மலைமேடான பகுதி, மாடி, லாட்ஜ்கள், நிரந்தர வருமானம் தரக்கூடிய கட்டிடங்கள், கோட்டைகள், வாடகை இனங்கள், சிவ ஆலயம், வணிக வளாகம், கோவில் கூரைப்பந்தல் போன்றவற்றை குறிக்கும். தொழில்களில் சூரியனின் காரகம். மேனேஜர் போன்ற நிர்வகிக்கும் தொழில்கள், பொன்முலாம் பூசுதல், அரசாங்க உத்தியோகம், லோக்கல் போர்டு, முனிசிபாலிட்டியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லா தொழில்களும் அமையும். தாலுகா, எம்எல்ஏ, எம்பி போன்ற அரசியல் துறை, டாக்டர் தொழில், நீதிபதி, தந்தையின் வம்சாவளியாக வரும் தொழில்கள் ஆகியவற்றிற்கு சூரியன் அதிகாரம் வகிக்கிறார். சந்திரனின் காரகத்துவங்கள். உறவுகளில் சந்திரனின் காரகம். தாயார், திருமணத்திற்கு பின் மாமியார், வயதான பெண்கள், பொதுஜனம், சேல்ஸ்மேன், கண்டக்டர். சந்திரன் கெடாத நிலையில் கவிஞர்கள், கற்பனை திறன்மிக்கவர்கள், பொதுப்பணித்துறை அலுவலர்கள். சந்திரன் கெடும்போது மனநோயாளிகள் போன்றோரை குறிக்கும். உறுப்புகளில் சந்திரனின் காரகம். இடது கண், இரத்த ஓட்டம், உடலின் தேய்மானம், உணர்ந்தறியும் தன்மை, நுரையீரல், மார்பு, உடலின் நீர்ச்சத்து போன்றவற்றை குறிக்கும். முழு உடலே சந்திரனாகும். இடங்களில் சந்திரனின் காரகம். நீர் சூழ்ந்த இடங்கள், நீச்சல் குளம், குளம், குட்டை, ஏரி, கடல், படுக்கை அறை போன்றவற்றை குறிக்கும். தெய்வங்களில் சந்திரனின் காரகம். அம்பாள், பார்வதி அம்சம் மற்றும் அனைத்து பெண் தெய்வங்களையும் குறிக்கும். தொழில்களில் சந்திரனின் காரகம். விவசாயம், மளிகை கடை, சமையல்காரர், பால் வியாபாரம், காய்கறி கடை, மாலுமி, சலவைத் தொழில், தேங்காய் வியாபாரம், நெல் வியாபாரம், அரிசி வியாபாரம், விவசாயம் போன்றவற்றை குறிக்கும். செவ்வாயின் காரகத்துவங்கள். உறவுகளில் செவ்வாயின் காரகம். இளைய சகோதர காரகர், சீருடையணிந்த பணியாளர்கள், இரு பாலினத்திற்கும் பொதுவில் சகோதரம். ஆண் ஜாதகத்தில் மைத்துனரையும், பெண் ஜாதகத்தில் கணவரையும், கணவனின் சகோதரனையும் குறிக்கும். இரத்த சம்பந்த உறவுகள், கட்டிட கலைஞர்கள், தற்காப்பு கலைகள் கற்றுத்தருபவர்களையும் குறிக்கும். உடல் உறுப்புகளில் செவ்வாயின் காரகம். பற்கள், இரத்தம், இமைகள், எலும்பு, நகம், முறுக்கான மீசை, முறுக்கான தசைகள் போன்றவற்றை குறிக்கும். இடங்களில் செவ்வாயின் காரகம். பூமிகாரகன், வீடு, மருத்துவமனை, சமையல் அறை, கரடு முரடான பாறைகள், ஆராய்ச்சி கூடம், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானம், போர் நடக்கும் இடங்கள், வெடி விபத்து நடந்த இடம், தென்மேற்கு திசை போன்றவற்றை குறிக்கும். தெய்வங்களில் செவ்வாயின் காரகம். ஆண் ராசிகளில் முருகராகவும், பெண் ராசிகளில் துர்க்கையாகவும், ஆயுதம் ஏந்திய உக்கிர தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும். தொழில்களில் செவ்வாயின் காரகம். போலீஸ் துறை, இராணுவம் போன்ற பாதுகாப்பு துறைகள், பாதுகாவலர், மேலாளர், சூப்பர்வைசர். விவசாயம், கசாப்பு வியாபாரம், உதாரணமாக செங்கல் சூளை, மிளகாய் வத்தல் போன்ற தொழில்களை செவ்வாய் குறிக்கும். புதனின் காரகத்துவங்கள்.
உறவுகளில் புதனின் காரகம். இளைய சகோதரி, தாய்மாமா, நண்பர்கள், காதலன், காதலி, உதவியாளர்கள் போன்றோரை குறிக்கும். உடல் உறுப்புகளில் புதனின் காரகம். தோல், நரம்பு மண்டலங்கள், நாக்கு, நெற்றி, கைவிரல்கள், கழுத்து போன்ற உறுப்புகளை குறிக்கிறது. இடங்களில் புதனின் காரகம். நூலகம், பத்திர அலுவலகம், பள்ளிக்கூடங்கள், புத்தக அலமாரி, மேஜை, அறிஞர்கள் கூடும் இடம், வசூலிக்கும் இடங்கள், படித்தவர் அதிகமாக கலந்து கொள்ளும் இடம், காலி நிலங்கள், பத்திரிகை அலுவலகம், ஜோதிட அலுவலகம் போன்றவற்றை குறிக்கிறது. தெய்வங்களில் புதனின் காரகம். மகாவிஷ்ணு, பெருமாள் அம்சம், சப்த கன்னிகள் போன்ற தெய்வங்களை குறிக்கும். தொழில்களில் புதனின் காரகம். பேச்சாளர்கள், கணக்காளர், ஜோதிடர், புத்தக விற்பனையாளர்கள், எழுதுபொருள் விற்பனை, பத்திரிகை துறை, காகித அச்சகம், கணிதம் சார்ந்த தொழில் அனைத்தும், கல்வியாளர்கள், அறிவு சார்ந்த ஆய்வாளர்கள், தானிய வியாபாரம், வாக்கு சாதுரியம் போன்றவற்றை குறிக்கும். குருவின் காரகத்துவங்கள். உறவுகளில் குருவின் காரகம். குழந்தை, முப்பாட்டனார், ஆசிரியர் போன்றோர்களை குறிக்கும். உடல் உறுப்புகளில் குருவின் காரகம். இதயம், மூளை, கல்லீரல், பித்தப்பை, கொழுப்புச்சத்து, காது. உடலில் ஏற்படும் கட்டிகள், பொதுவாக எலும்பில்லாத தசைகளாலான உறுப்புகளை குரு குறிக்கிறார். இடங்களில் குருவின் காரகம். பணம் பாதுகாப்பாக உள்ள இடம், வங்கி, கோயில், மத போதனை நடக்கும் இடம் போன்றவற்றை குறிக்கும். தெய்வங்களில் குருவின் காரகம். தட்சிணாமூர்த்தி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆன்மீக குருக்கள், மகான்கள், சித்தர்கள் போன்றோரை குறிக்கும். தொழில்களில் குருவின் காரகம். வக்கீல், நீதிபதி, வேதாந்தம், மதப்பிரசங்கம், ஆலோசனை வழங்கும் தொழில்கள், கோவில் அர்ச்சகர், வங்கித் தொழில், வட்டித் தொழில், குழந்தை தொடர்பான தொழில்கள் அனைத்தையும் குரு குறிக்கும். சுக்கிரனின் காரகத்துவங்கள். உறவுகளில் சுக்கிரனின் காரகம். அத்தை, மூத்த சகோதரி, அக்கா, மனைவி, பெரியம்மா, சின்னம்மா போன்றோர்களை குறிக்கும். உடல் உறுப்புகளில் சுக்கிரனின் காரகம். ஆண், பெண் உறுப்புகள். உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகள், கன்னம் போன்றவற்றை குறிக்கும். இடங்களில் சுக்கிரனின் காரகம். திரையரங்கம், லாட்ஜ், கிளப், பியூட்டி பார்லர், பூங்கா, பெண்கள் கூடும் இடம். ஆடம்பரமான, சொகுசான அனைத்து இடங்களையும் சுக்கிரனே குறிக்கும். தெய்வங்களில் சுக்கிரனின் காரகம். அலங்காரத்துடன் உள்ள அம்பாள், லட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை குறிக்கும். தொழில்களில் சுக்கிரனின் காரகம். வெள்ளிப் பொருட்கள் விற்பனை, வாசனை திரவிய வியாபாரம், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை மேனி பராமரிப்பு, பைனான்ஸ், வாகனம், விடுதி, போட்டோ ஸ்டுடியோ போன்ற வியாபாரம் செய்தல். சனியின் காரகத்துவங்கள். உறவுகளில் சனியின் காரகம். வீட்டில் உள்ள வயதானவர்களை குறிக்கும். தொழிலில் வேலைக்காரர்களை குறிக்கும். தெய்வங்களில் சனியின் காரகம். ஊர்காவல் தெய்வங்கள். சங்கிலி கருப்பு, மாடசாமி, பூர்வீக ஊரில் இருக்கும் தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும். தொழில்களில் சனியின் காரகம். ஐஸ் மற்றும் பதநீர் தொழில்கள், நிலக்கரி வியாபாரம், ஜெயிலர், தோட்ட வேலை செய்தல், எண்ணெய், செருப்பு தொழில், நவதானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள். ராகுவின் காரகத்துவங்கள். இடங்களில் ராகுவின் காரகம். வெளிநாடு, தூரதேசம், மூங்கில்காடு, விமான நிலையம், படரும் கொடிகள் உள்ள இடங்கள் போன்றவற்றை குறிக்கும்.
தெய்வங்களில் ராகுவின் காரகம் அம்மன், துர்க்கை போன்ற தெய்வங்களை குறிக்கும். தொழில்களில் ராகுவின் காரகம் ஜோதிடம், மென்பொருள் துறை, வட்டித் தொழில், விஷ வைத்தியம், மருத்துவ ஆராய்ச்சியாளர், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், பங்கு சந்தை, வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்சி போன்ற தொழில்களை குறிக்கும். கேதுவின் காரகத்துவங்கள். இடங்களில் கேதுவின் காரகம் மருத்துவமனை, நெசவு செய்யும் இடம், முடிவெட்டும் கடை, நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் கூடும் இடம், முட்டுச்சந்து, தையல் கடை போன்ற இடங்களை குறிக்கும். தெய்வங்களில் கேதுவின் காரகம் ஸ்ரீ விநாயகர், ஆஞ்சநேயர், கருடாழ்வார், சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை குறிக்கும். தொழில்களில் கேதுவின் காரகம் நெசவு, தையல், வக்கீல், சட்டத்துறை, பஞ்சாயத்து செய்தல், வைண்டிங் செய்தல், வயரிங் செய்தல், டைப்பிஸ்ட், அறுவை சிகிச்சையாளர்,